ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குல்ல? இருக்கு. யார் யாரு 6வது அறிவை பயன்படுத்துறோம்? எல்லாரும் பயன்படுத்துறாங்களா? சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. இன்னும் சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் அங்கிட்டு திரியும் அப்புறம் வேற ஆடோ மாடோன்னு வந்துருதா, அறிவு குறையுது. ஆனா தமிழனுடைய உயர்ந்த குணத்தை பாத்தியலா? உயர்வு திணை. இந்த இலக்கணம் வச்சிருக்கு, நமக்கு உயர்வுன்னு பேர் வச்சிருக்கு, உயர் திணைன்னு. உயர்வுன்னா தாழ்வுன்னு சொல்லணும், ஆனா தாழ்வுன்னு சொல்லல. ஓர் அறிவு குறைந்ததுக்காக விலங்குகளை கூட தாழ்வானதுன்னு சொல்லாம அக்தினேன்னு பேர் வச்சான். பாவக்காய் கசக்குமா இனிக்குமா? கசக்கம். பாகற்காய் கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். கசக்கிற காய்க்கு கசப்பு காயின்னு பேர் வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன் பாகற்காயின்னு பேர் வச்சான்? தமிழன் எப்போதும் மாண்போடு வாழ்ந்தவன். உலகத்துக்கே வீரமும் அறிவும் கொடுத்த தமிழ் சமூகம் இன்று தரிகட்டு போதைக்கு அடிமையாகி வாழுது. பெரிய வேதனை. அதான் வேதனையா இருக்கு எங்க போய் சொல்ல. ஆனாலும் பாருங்க, ஒருத்தர் கஞ்சத்தனமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை போய் என்ன அப்படி கஞ்சத்தனமா இருக்கேன் அப்படின்னா கோவம் வந்துடும். ஏன் அப்படி கருமையா இருக்கிறான்னாலும் கோவம் வந்துடும். கொஞ்சம் மாத்தி சொல்லி பாருங்க, என்ன அண்ணன் ரொம்ப சிக்கனமா இருப்பிய அவ்வளோ இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யறது அப்படின்னா மனசு வந்துடும். சொல்ற விதண்ட ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதுபோல பாகற்காய் கசக்கும், ஆனா கசக்குதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பாகு அப்படின்னா இனிப்பு அற்றதுனா இல்ல, அதுல இனிப்பு இல்லைன்னு சொல்லாம சொல்லி வச்சு பாகற்காய்னு பேர் வச்சு. எவ்வளவு உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த சிந்தனையும். ஆனாலும் இந்த தமிழ் சமூகம் இன்றிருக்கும் நிலையை எண்ணுகிற போது நெஞ்சு பொறுக்குதிலேயே நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்ன ஏன் படைத்தான் என்று பாரதி பாட்டு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் 69 பேரு, கள்ளச்சாமியார் காலில் விட போய் செத்தவன் 160 பேரு. வடநாட்டில் ஒரு சாமியாரை கும்பிட போய் செத்து போனானே அவ்வளவு பேரு. நாட்டில் இந்த பாருங்க, இந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க, அதை குறைங்க. சாமியார் இல்லைன்னு, கடவுள் இல்லைன்னு சொல்றவனை நம்பிடலாம், கடவுள் இருக்குங்கிறவனையும் நம்பிடலாம். நான் தான் கடவுள்னு கிளம்புறேன் பாரு, பல பேர் நம்பவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி திட்டங்கள் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் சாமியார்கள்லாம் எப்படி இருந்தாங்க? பற்றற்ற ஞானிகளாக இருந்தார்கள். இப்பொழுது அந்த நிலை இல்லை. ஆனால் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் இல்லை, மனிதனா வாழ தெரியல. எங்க போய்கிட்டு இருக்க ஆடு மாடுகள்லாம் நல்ல நேர்மைக்கு மனித சிந்தனைக்கு மாறிடுச்சு. 6வது அறிவு படைத்த மனிதன் தான் எல்லா போக்கும் என் போக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு வேறு விதமா போச்சு. 2 வயது மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. நாமெல்லாம் தமிழர்கள். நாடகம் தமிழ்நாட்டில், நாடகம் தமிழ் கடவுளுக்கு, நாடகம் தமிழ் மொழியில். யாராவது தமிழ் மொழியை ஒழுங்கா பேசுகிறோம்? நம்மளும் பேசலை, அவங்களுக்கும் தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவில் நம்மளை கேள்வி கேட்க முடியும், என்னடா நீ இப்படி பேசுகிறேன்னு. பேசுகிறதெல்லாம் பேச்சு, பாடுறதெல்லாம் பாட்டு, என்ன வேணாலும் செய்யலாம்னு ஆகிப்போச்சு. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தமிழ் மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மகிபாலன் பட்டி. 3000 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற வாக்கியம். எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டு நிறைவு பெற்று 78வது ஆண்டு பிறக்க போகுது, சுதந்திரம் கொண்டாட போறோம். ஆனாலும் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது அக்கறை இல்லை, தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது பாசம் இல்லை. ஆனால் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்குத்தான் தமிழ் மீது பற்றும் பாசமும் அக்கறையும் இருந்தது. அதனால ஐநா சபையில முழங்கினார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று. ஐநா மிரண்டுட்டேன், இப்படி ஒரு இலக்கியம் இருக்கான்னு. உலக நாடுகள்லாம் ஆய்வு செய்து பார்த்தா அதுக்கு ஈடா எந்த இலக்கியமும் இல்லை. அப்படி ஒரு வார்த்தை, அப்படி ஒரு வாக்கியம்.
ஐநா மதிக்குத தமிழ. அடுத்து சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை 2 மொழியில வச்சிருக்கான். ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி தாய்மொழி. அவர்களும் மதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் உகந்த இடம் செருசலேம். 10 கட்டளை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்ததில் நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி தமிழ்ல இன்றும் கல்வெட்டிருக்கு செருசலத்தில். அவர்களும் மதிக்கிறார்கள். சிங்கப்பூர் உள்ள நுழைகிற போது விமான நிலையத்தில் சாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று தமிழ்ல அறிவிப்பு செய்கிறான். சிங்கப்பூர் ரூபா நோட்டு வச்சிருந்து தெரியுமே, எத்தனாவது இடத்துல தமிழ்ல இருக்கு? 3வது இடத்துல தமிழ் இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் எத்தனாவது இடத்துல தமிழ் இருக்குன்னு பாருங்க. உலக நாடுகளிலே 6 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கு தமிழ். பல நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கு தமிழ். தமிழ்நாட்டில் என்னவா இருக்குன்னு நீங்க யோசிங்க. எங்க போய் நிக்கிறோம், எங்க யோசிச்சோம். ஆனா உலகத்துக்கே வீரத்தையும் தமிழையும் கொண்டு போய் சேர்த்த இந்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன? எவன் 5 ரூபா கொடுப்பான் 10 ரூபா கொடுப்பான் பின்னாலே தெரிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். எங்க போய் சொல்ல. ஆனாலும் எப்படி இருக்கிறது? லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச ஏன்னா அந்த மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பல எரும மாடுக தமிழ் தமிழ் என்று தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. நண்பரே, உங்களுக்கு அதிக நஷ்டம் ஏற்பட தமிழ்ல பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா பேர் இருக்கா இல்லையா? குருமான்னு வைப்போம். என்ன குருமான்னு பேர் வை யோகம் வரும்னு சொன்னாங்கன்னா அதையும் நம்புவோம். இத்தனை வருஷமா நம்பித்தானே இருக்கிறேன். எத்தனை வருஷமா நம்பி இருக்கிறேன், நம்பாம எப்படி இருக்கிறது? 77 ஆண்டு காலமா நம்பித்தான் இந்த கதியில வந்து நிற்கிறான். அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும்? ஆனாலும் பாருங்க, யாசிகானா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினா என்ன? அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அபர்ணான்னா அம்மனமானம். இதெல்லாம் விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்ம ஊர்களில் இருக்கு. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் இருக்கு. எவனாவது ஒருத்தன் வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் வச்சிருக்கானா? பாரதி பேர் இருக்கா? பாபுசி பேர் இருக்கா? யார் பேரையாவது எவனாவது ஒருத்தன் வடநாட்டில் வச்சிருக்கானா? அங்கே உள்ள சாமிக்கெல்லாம் இங்கே கோயில் கட்டிட்டீங்களா? இங்கே உள்ள காளி கற்பனுக்கு அவன் கோயில் கட்டிருக்கானா? ஏன் இந்த தெளிவு சிந்தனை நமக்கு வரல? ஏன் வரல? என்ன ஆச்சு? ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் வந்தம் நடந்து வந்தவன் பூரா தலையில் ஏறிட்டா நம்ம குப்பரை அடிச்சு படுத்து கிடக்கிறான். என்னைக்கு தெளிவு வரப்போகுது? வருமா? என்ன நடக்குது இங்கே? ஆனால் 1947 சுதந்திரம் கிடைச்சி என்ன புண்ணியம்? நேரு கையில செங்கல் கொடுக்க பாடிய பாட்டு சுத்தமான தமிழ் பாட்டு. நாட்டில் தமிழனுக்கு மரியாதை இல்லை, தமிழுக்கு மரியாதை இல்லை. டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள், இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள். நாமெல்லாம் தமிழர்கள் எது வழியா தமிழ் வளர்ப்போம் சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பு இருக்கா? இந்த நாடகத்தை உருவாக்குனவர் டி சவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் கொண்டு வந்தது எதுக்காக இந்த நாடகத்தை கண்டுபிடிச்சாருன்னு தெரியுமா? அவர் வாழ்ந்த காலத்தில் சமஸ்கிருதமும் தெலுங்கும் கோலோச்சியது தமிழ்நாட்டில். அவருக்கு மனது வெதும்பி தமிழ்ல நாடகங்களை எழுதி தமிழ் நாடகத்தின் மூலமாக தமிழ் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி பண்ணாரு. அதனால அப்பை சண்முகம், பம்மல் கே சம்பந்த முதலியார் 2 பேரும் சேர்ந்து ஐயா பேர்ல நினைவு கலையரங்கம் ஒன்று மதுரையில் அமைத்தார்கள். தமுக்க மைதானத்தில் இருக்கா மண்டபம். அது அங்க பேர் என்ன இருந்துச்சு? டி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கம்னு இருந்துச்சு. இன்னைக்கு பேர் எப்படி இருக்கு? புதுசா வந்தவங்க சொன்ன கதையா புதுப்பிச்சுட்டு அதில் மீட்டிங் கால்னு ஆங்கிலத்தில் எழுதி வச்சுட்டாங்க. பேர் வைங்கன்னு கேட்டால் வைக்க முடியலை. தயவு செய்து பெரியோர்கள்லாம் அதுக்கு முயற்சித்து 5000 குடும்பங்கள் நாடக கலைஞர்கள், நாடக பேராசிரியர், தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பேர் ஏற்கனவே இருந்த பேரை வைக்குமாறு இதன் வாயிலாக எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். இந்த அரசாங்கத்தையும் கேட்டுக்கிறேன். நான் என்னத்தை சொல்ல, ஒருத்தர் அதை பற்றி சிந்திக்கலை. எவன் செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி அம்புடு பயில ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கோபம் வருமா வராதா? அரைச்சீற்ற வேணும் நான் பாரதி. அதெல்லாம் இல்லையே, எங்க போய் சொல்ல. இருந்தாலும் இந்த ஆபத்தான உலகத்தில் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது பெம்மான் கரத்தனருள் தமிழ் உச்சரிப்பு இல்லை நாட்டில். தெரியுமா உங்களுக்கு? தமிழ் அழகு மொழி, இலக்கணம் வகுத்த மொழி தமிழ் மொழி மட்டுமே. வேற எந்த மொழிக்கு இலக்கணம் கிடையாது. அப்படி இலக்கணம் வகுத்த அழகு தமிழாகிய நாம தமிழை பேசுறது வாழைப்பழம் கோழி குஞ்சு. உச்சரிப்பு இல்லாமல் போச்சே. மொழிக்கு ஒரு இலக்கணம். நாடக மேடைக்கு இலக்கணம் இருக்கு, நாடக நடிகர்கள் இப்படித்தான் நடந்துக்கணும்னு இலக்கணம் இருக்கு, பார்வையாளர்கள் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு. எங்க? சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் அத்தனையும் சொல்லப்படுது. இத்தனையும் இந்த நாட்டில் தான் இருக்கு. ஆனால் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு போயிடுச்சு. செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? செல்லும் செல்லாதுக்கு செட்டியார். அப்படின்னா அந்த காலத்தில் வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு? செட்டியார் வட்டி பசனை வசூல் பண்ண போயிருக்காரு. 1 லட்சம் ரூபா வசூலாகிருக்கு. 1 லட்சம் ரூபா வசூலானால் அதை கொண்டுக்கிட்டு போக அவருக்கு பயம் வந்துருச்சு. காடுகள் நிறைந்த காலம். அந்த காலத்தில் இப்படி சாலை வசதிகள்லாம் இல்லை.
அப்புறம் 1 லட்ச ரூபாய் கொண்டுட்டு பயந்தவர் யாராவது துணை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்துருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு ஆஜானுபாகுவான தோற்றம் ஒரு பயில்வான் 6 அடி உயரத்தில். அவனை கூப்பிட்டு, தம்பி எங்கள் ஊர் வரைக்கும் என்னை துணைக்கு வந்து என்னை விட்டுட்டு வாப்பா, உனக்கு காலனா சம்பளம் தர்றேன் அப்படின்னு செட்டியார் சொல்லியிருக்காரு. அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு காலனா காசை வாங்கிட்டு 2 பேரும் புறப்பட்டுருக்காங்க. புறப்பட்டு போகிறவத அவனுக்கு பசி வந்துருச்சு. பசி வந்தால் 10 பறக்கும்ல. உடனே ஐயா வயிற்ற பசிக்குது, செட்டியார் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. உடனே சரி சாப்பிடுப்பா அப்படின்னு விட்டா அவன் 10 ஆள் சோத்தை ஒத்தாளாக தின்னான். அதிகமாக சோத்தை தின்னாலும் புத்தி வேலை செய்யாது. ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை 5 மணி நேரம் வேணும், இருக்கணுமா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறா, 2 பேரும் நடந்தே போய்கிட்டு இருந்தா. பாதிச்சாமா, அமாவாசை இருட்டு. இப்போ பயில்வான் சொல்கிறேன், செட்டியார் ஐயா ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் அப்படியே ஓடி போயிடுறேன்னு. ஆட பாவி பயில ஒன்னே நம்பி வந்தால் பாய் தூரத்தில் என்னை விட்டுட்டு ஓடுறேங்கிற. டேய் இன்னொரு காலம் தான் என்னாலும் சம்பளம் தர்றேன், நல்லா இருப்ப விட்டுட்டு போயிடாதரா, இந்த செடி மரவில் இருந்துட்டு விடிய காலம் போவோம் அப்படின்னு செட்டியார் சொல்லவும் சரின்ட்டேன். இப்போ செட்டியார் ஒரு செடி மரவில், பயில்வான் ஒரு செடி மரவில். செட்டியாருக்கு தூக்கம் வரல, ஏன்னா மடியில் காணாம் 1 லட்ச ரூபா பணம், எப்படி தூக்கம் வரும்? அவன் வெறும் பைய உட்கார்ந்த இடத்துல தூங்கி உருண்டு வந்து பாதைக்கு வந்துட்டான். தூங்கி வந்து பாதையில் கிடந்தோடனே அந்த வழியாக வந்த 5-6 களவாணி பேருக்கு இவனை தாண்டிக்கிட்டே போக, தாண்டினதில் ஒருத்தன் இவனை மிதிச்சு விட்டான். மிதிச்சவன் சும்மா போகக்கூடாது, பின்னால் வந்தவங்களுக்கு விளக்கம் சொல்கிறான், டே பார்த்து வாங்கடா பனைமரம் ஒன்று கிடக்குன்னு சொல்ல. அடுத்து வந்தவனு இடிச்சு பிடிச்சி சொன்னா, டே பார்த்து வாங்கப்பா பனைமரம் ஒன்று கிடக்குன்னு சொல்ல. இருட்டுக்குலாம் என்னன்னு தெரியலை. இப்போ என்னதான் வெறும்பயிலாக இருந்தாலும் பனைமரம் சொன்னோன்னே அவனுக்கு ரோசம் வந்துருச்சு. ரோசம் வந்து என்ன செய்ய, வெறப்பா எந்திரிச்சான். யாரா அவன் பனைமரம்னது? பனைமரத்து மடியில் காலனா காசு இருக்குமா? யாரா அவன் என்னை பனைமரம்னது? பனைமரத்து மடியில் காலனா காசு இருக்குமான்னு அந்த சாமத்தில் நடந்து கத்துறேன். போனவன் இங்கே சுதாரிச்சிட்டாங்க, ஏதோ பணம் வச்சிருப்பேன் போல இருக்கு அப்படின்னு திரும்ப வந்து பலார்னு ஒரு அறை விட்டு அவன் பயந்து காலனாவை எடுத்து கொடுத்துட்டான். அவங்க காலனாவை வாங்கி இருட்டுக்குள்ளே சரியாக தெரியலை இப்படி பார்க்க. இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. சில பேருக்கு வாயும் சரியில்லை, வாய்தாவும் சரியில்லை. அவன் சொல்கிறான், என்னப்பு காசு செல்லுமா செல்லாதான்னு பார்க்குறீங்களா? செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் தான் கொடுத்தாரு, செடி மரவில் இருக்காரு, போய் கேளுங்கன்னு. गलत मत समझिए, ये कोई ऑर्डिनरी वाटरप्रूफ ग्लू உழை வச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு உழை வச்சு கடைசியாக இப்படி சேர்ந்தா நல்லா இருக்குமா ஐயா? நட்பு என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிலும் உண்டோ கிளைஞரை உறுதி நீட்டி அளப்பதோர் கோல்னார வள்ளுவர். நட்புக்குத்தானே 5 அதிகாரம் வச்சாரு, அப்படித்தானே இருக்கணும். இருக்குதா? நாட்டில் நல்லவன் வாழ முடியல. நல்லவர்கள் நிம்மதியாக வாழணும்னா 3 துறை சரியாக இருக்கணும். ஒன்று காவல்துறை, ஒன்று நீதித்துறை, இன்னொன்று அரசியல் துறை. இது 3 சரியாக இருந்தால் நல்லவன் நிம்மதியாக வாழலாம். நேரான மரம் தான் சீக்கிரம் வெட்டப்படுது, நேரான ஆணி தான் சீக்கிரம் அடிபடுது, நேர்மையான மனிதன் தான் தண்டிக்கப்படுகிறான். மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர் பெர்னாட்ஷா. 4 சொல்லட்டுமா? நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் இருந்த இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் ஓட்டா மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையில், இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறான். ஆடு புள்ள மாதிரி வளர்ந்து மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வரும். எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான். மனுஷன் மட்டும் ஜைவம்னா சாப்பிட வர்றதில்ல. போய் சாப்பிட உட்காடுறேன், நான் ஜைவம்ங்கிறேன். அந்த அம்மாலாம் என்னை வேடிக்கையாக பார்க்குது. சைவமா அப்படி ஒரு சாப்பாடு இருக்காங்கிற மாதிரியே பார்த்தா எனக்கு பயமாகவே போச்சு. அப்புறம் எப்படியோ கொண்டு சாப்பாடு போட்டாங்க, அதனால் அவங்கள பாராட்டணும். ஆனாலும் அதிகமாக மாமிசத்தை உண்ணா என்ன ஆகும் தெரியுமில்ல? முரட்டுத்தனம் உண்ணாகும். நான் வள்ளுவர் கூட 1330 குறளை வச்சு 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல், கொல்லால் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் என்ன கேட்குறேன், மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்குறாரு எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகள். அதை மாமிசம் முதுன்னா என்ன ஆகும்? முரட்டுத்தனம் உண்டாகும். ராட்சசம், தாமசம், சாத்வீகங்கிற 3 குணம் இருக்கு. ஆனால் 40 வயசுக்கு மேலே உடல் நலங்கிறதையாவது சைவத்துக்கு மாறலாம்ல? சைவம் தழைக்க எத்தனை பேர் பாடுபட்டாங்க? அவ்வளவு இருக்கு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாம். சீட்டி நாயுடு சைவம், அவருடைய வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அது மாதிரி நல்ல விஷயங்களை கவனிப்போம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. வருகிறான் காவலன், ஆனாலும் காவலன் பயங்கரமான ஆளு. வார்த்தை வரட்டு இங்கே வச்சுக்கிறேன், வைங்க 5 வைங்க. சுந்தரம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம். ஆமாம், நகரங்களில் இப்போ சமைக்கிறதே இல்லையா? ஏதோ ஒரு தொலைபேசியில் சொல்லிட்டா சாப்பாடு வீட்டுக்கே வருதாம்ல? ஆமாம். அது என்னது? அது என்னையா நிறுவனம்? ஆமாம், அதான் தகவல் சொல்லியாச்சுன்னா வீட்டுக்கே சாப்பாடு வருது. ஸ்விக்கி, சுமோட்டோவா? ஜொமேட்டோ. ஆமாம், அது யாபத்துக்கு வரல உங்களுக்கு. நான் தான் தடுமாறுறேன்னா நீ எனக்கு ஆங்கிலத்தில் வரமாட்டேங்குது. என்ன செய்ய சொல்றீங்க? ஆனாலும் பாருங்க சமைக்கிறது இல்லையா? விலங்குகள்லாம் வேட்டையாடித்தானே சாப்பிட்டுச்சு. ஆமாம், நம்ம ஆளு சுற்றுலா போகிறோங்கிற பேரில் இங்கேருந்து என்னத்தையாவது வாங்கிட்டு போய் அங்கே குரங்கு, யானை, அந்த மயில் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் ரொட்டி துண்டு இந்த பழங்களை கொடுத்தோன்னே அதுக்கு பூரா தின்னுட்டு இங்கே வராத காலத்தில் அது உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு எப்போ வருவாங்க? பிச்சை எடுக்க வச்சாச்சு நாட்டில். எப்படி ஆகிப்போச்சு பற்றியில? அதாவது வேலையை செய்யணுமா இல்லையா? இப்போ சிங்கம், காட்டுக்கே ராசா சிங்கம்,
வேட்டையாடி சாப்பிட்ட சிங்கம் என்ன பண்ணுச்சு, நம்ம என்னத்தை வேட்டையாடணும் அப்படின்னு யாரையாவது கூட்டி சாப்பாடு கொண்டாட சொல்லுவோமேனு சிங்கத்துக்கு ஒரு எடுபுடி ஒரு ஆள் இருந்துச்சு. அது நரி. எடுபடியா ஒரு நரியை வச்சிருந்துச்சு சிங்கம். அந்த நரியை கூப்பிட்டு சிங்கம் சொல்லுது, வயித்த பசிக்குது, போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுச்சு. நரி பதறி போய் காட்டுக்குள்ள ஓடுது. தலைவருக்கு பசிக்குதா மூலம் சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், இல்லை நம்மளை போட்டுருவானேன்னு பயந்து காட்டுக்குள்ள திரிஞ்சு அலைஞ்சா ஒன்றும் சிக்கலா கடைசியா ஒரு கழுதை சிக்கிக்கிருச்சு. கழுதை சிக்கணுன்னே கழுதையை கூட்டியாந்து சிங்கத்துக்கு கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு. எப்படி போய் பேசுறது? கழுதைகிட்ட போய் பசிக்கிறான் தலைவருக்கு சிங்கத்துக்கு, நீ வா உன்னை சாப்பிடணும்னு சொன்னா வருமா கழுதை? புரடியில் புன்னங்கால் புரடி அடிக்க ஓடி போயிடாது. இப்ப நரி தந்திரமா போய் கழுதைகிட்ட பேசுது. என்ன கழுதை யாரு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாருங்க பொழுது விடிந்தது, உங்களுக்கு தான் யோகம் அப்படின்னு நரி சொல்லுது. கழுதை கேட்குது, எனக்கு யோகமா? என்ன பாரு யோகம் வரும்னு என் படத்தை பிடிச்சி எல்லாரும் மாட்டி வச்சிருந்தாங்க. இப்போ எனக்கே யோகம் வந்துருச்சா? அப்படி என்ன யோகம்? ஒன்றும் இல்லை, நம்ம தலைவர் இருக்கார்ல, யாரு? சிங்கம். ஆமாம், காட்டுக்கே ராஜா அவர் தானே, அவர் தான் தலைவர். அவர் ரொம்ப காலமாக தலைவராக இருந்துட்டாராம். அதனால என்னத்தை இனிமேல் தலைவராக இருந்தால் வேற ஆளை தலைவராக வைக்கலாம்னு அவருக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. அப்புறம் யாரை தலைவராக வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஓம் பேர் யாவும் வந்துருச்சு. அதனால உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, உன்னை தலைவராக்கணும்னு கழுதைகிட்ட நரி சொல்ல. கழுதை நம்பிருச்சு. ஏன்னா தலைவர் பதவி இல்லை. உடனே கழுதை அதை நம்பி கிட்ட வந்துச்சு. சிங்கம் பசியோடு இருந்தது, எட்டி பிடிக்கலாம்னு தாவுச்சு. கழுதை தப்பிச்சோட நினைச்சிச்சு, காது ரெண்டு அத்துக்கிருச்சு. கழுதை காது இல்லாம ஓடிச்சு. பின்னாலே போய் நரி திட்டுது, என்ன கழுதை யார பொறுமை இல்லாம ஓடியாந்துட்டிய, அட போப்பா நீ என்ன பதவி கொடுப்பான்னா கடைசியா காதை பிடிச்சி அக்கிறேன் அந்த ஆளு. நான் வரலேன்னுச்சு. சரி இங்க வா, எதுக்கு காதை அத்தான் தெரியுமா? நீ தலைவர் ஆயிட்டேன்னா தலையில கிரீடம் வைப்பாங்க. கிரீடம் வச்சா காது இருந்தா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அப்ப காது இல்லாம இருந்தா கொஞ்சம் சௌரியமா சொருகலாம்ல, அதனாலதான் உங்களுக்கு காது அத்தாகன்னு நரி சொல்ல. கழுதை நம்பிருச்சு, என்ன தலைவர் பதவி இல்ல. இப்ப ரெண்டாவது முறையா வந்துச்சு. சிங்கம் எட்டி பிடிக்கலாம்னு பாஞ்சிச்சு. கழுதை பயந்து மறுதரமும் ஓட திரும்பிச்சு, வாள் அத்துக்கிருச்சு. சரி இப்ப வாள் இல்லாம கழுதை ஓடுது. பின்னாலே ஓடி போய் நரி திட்டுது, என்ன சொல்லு பேச்சு கேட்காத கழுதை, பொசுக்கு பொசுக்குன்னு ஓடியாந்துடுறிய. அட போப்பா, அவன் காதையும் அத்துக்கிட்டான், வாழையும் அத்துக்கிட்டான், இருக்கிறது உயிர் ஒண்ணுதான், இப்ப என்ன அதையும் விட சொல்றியான்னுச்சு கழுதை. இங்க வா, எதுக்கு காது எடுத்தாருன்னு சொன்னா, இப்ப எதுக்கு வாழை எடுத்தாரு தெரியுமா? நீ தலைவர் ஆயிடுச்சுன்னா உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. சிம்மாசனத்துல நீ உட்கார்ந்தா வாழ் இருந்தா இடைஞ்சலா இருக்கும். அப்படி இடைஞ்சலா இருக்க கூடாதுதான் வாழை அத்தாருன்னு சொல்ல. ஏன்னா தலைவர் பதவி இல்ல. மூணாவது முறையா கழுதையை கூட்டிட்டு சிங்கத்துக்கிட்ட வருது நரி. இப்ப விட்டு வைக்குமா? 2 தடவை தப்பிச்சு போன கழுதைய 3ஆவது தடவை விட்டு வைக்குமா சிங்கம்? ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதை செத்தோன்னு நரிக்கு உத்தரவு போடுது சிங்கம், தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு ஈரல் தாம்பரங்க கறி தோல் தலை நாக்கு மூளை எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு வான்னு சிங்கம் நரிக்கு உத்தரவு போடுது. இப்ப நரி கழுதையை தூக்கிட்டு போய் உரிச்சு எல்லாத்தையும் பக்குவமா எடுத்து வச்சுட்டு, கழுதைக்கு இருந்த மூளை எல்லாத்தையும் நரி தின்னுட்டு பாக்கி எல்லாம் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. சிங்கம் பாக்குது, ஈரல் தாம்பரங்க குடல் கறி தலை நாக்கு, எங்கடா மூளைய காணு அப்படின்னு பதறி இருந்துச்சு சிங்கம். நரி நக்கலா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிறான்னு கேக்குது தலைவர்.